عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இது மூன்றாவது மக்களுக்கான மார்க்க அரங்கம். இதை ஆரம்பிப்பதற்காக ஃபாசில் ஹாஃபிஸ் அவர்களை கிராத் ஓதுவதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمتع أولى لك فأولى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه زوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய குருகுலத்தை மேம்படும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அதைத் தொடர்ந்து கீதம் வாசிப்பதற்காக முகமது ரசீன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருளை தேடும் மன்ன புகழ்ந்தே தினம் தினம் பாடும் வளமளிக்கும் வல்லோன் அல்லாஹ் நல்லம் காக்கும் தூயோன் அல்லாஹ். அல்லாஹ்வின் அருளை தேடும் மன்ன புகழ்ந்தே தினம் தினம் பாடும் வளமளிக்கும் வல்லோன் அல்லாஹ் நல்லம் காக்கும் தூயோன் அல்லாஹ். அக பார்க்கும் எங்கள் இறைவா, அக பார்க்கும் எங்கள் இறைவா, என்னரங்கை நீயே அறிவா. அல்லாஹ்வின் அருளை தேடும் மன்ன புகழ்ந்தே தினம்
அவன் சொல்லும் ஒரு சொல்லில் அனைத்து உலகம் அவன் திருப்பெயர் துதித்தே உதைக்கும் என் என்ன ஓட்டத்தில் அல்லாஹ் என் எழுத்திலும் சொல்லிலும் அல்லாஹ் என் என்ன ஓட்டத்தில் அல்லாஹ் என் எழுத்திலும் சொல்லிலும் அல்லாஹ் கண் போற்றும் போகிதன் அல்லாஹ் கண் கருவிலும் இளையிலும் அல்லாஹ் கண் போற்றும் போகிதன் அல்லாஹ் கண் கருவிலும் இளையிலும் அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளை தேடும் மன்ன புகழ்ந்தே தினம் தினம் பாடும் வல்லமளிக்கும் வல்லோன் அல்லாஹ் நலம் காக்கும் தூயோன் அல்லாஹ் என் தாயின் கருவில் இருந்தேன் உன் அருளால் பூமியில் பிறந்தேன் என் சுவாச இதய துடிக்கும் உன் அருளால் இயங்கிடுதே அலை மொழி முதல் அலை மலை வரைகள் அவன் அழகென அச்சனை புரிவான் தினி முதல் தினி வரையுள்ள எதற்கும் தினி கொள்ள உயிர் உணவை அளிப்பான் தினம் ஏந்திய கரங்கள் நீங்க அதன் ஏக்கம் தீர்ப்பவன் அல்லாஹ் தினம் ஏந்திய கரங்கள் நீங்க அதன் ஏக்கம் தீர்ப்பவன் அல்லாஹ் தினம் ஆடும் இல்லை மனதில் அதன் மகிழ்வில் அவனே அல்லாஹ் தினம் ஆடும் இல்லை மனதில் அதன் மகிழ்வில் அவனே அல்லாஹ் அல்லாஹ்வின் அருளை தேடும் வல்லபுகழ்ந்தே தினம் தினம் பாடும் வல்லமளிக்கும் வல்லோன் அல்லாஹ் நலம் காக்கும் தூயோன் அல்லாஹ் முல்குத்தை தாங்கா தாயின் அவள் பாசம் உலகில் உண்டோ ஒரு தாயின் அன்பிற்கிணையா எழுவதை தானேயே ஆமாய் பஞ்சம் அது நஞ்சம் அதில் மஞ்சள் நிற்க உன்னை தஞ்சம் கொண்டு அணுதினம் இருக்க எந்த பாவம் அந்த என்னை என்று மறைக்க என்னை துணை ஏற்ற இறையல்லா என் நாடின் நரம்பிலும் அல்லாஹ் என் நெருக்கத்திலும் அல்லாஹ் என் நாடின் நரம்பிலும் அல்லாஹ் என் பிடரி நெருக்கத்திலும் அல்லாஹ் என் நாவித வாழ்பவன் அல்லாஹ் என் கல்வின் நீயே அல்லாஹ் என் நாவித வாழ்பவன் அல்லாஹ் என் கல்வின் நீயே அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நாவாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكبيرا ومخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم علينا. الحمد لله. உடலையும் உள்ளத்தையும் படைத்து அதை அழகாக்கி அழகு பார்க்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் பாவமான உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தோன்றிய பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், உலமாக்கள், முற்றிலும் இந்த அவைகள் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் குன்றிவிடாமல் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸ் இருக்குது, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் பாக்கியம். கிட்டத்தட்ட இது 3வது அமர்வாக நாம் அமர்ந்திருக்கிறோம். முதலாவது அமர்வாக ரமலானிற்கு முன்பதாக ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் நம்மளுடைய மாணவர்கள் ரமலானில் நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், ரமலானில் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்யவே கூடாது, ரமலானில் ஏற்படும் குழப்பங்களுக்கு தீர்வு காணும் விதமாக அந்த மார்க்க அரங்கம் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக ரமலானுக்கு பிறகு
இரண்டாவது வாரமாக நமக்கு மத்தியில் நம்மளுடைய மாணவர்கள் தொழுகை சார்ந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒருவர் தொழுகை பிழை செய்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி தொழுக வேண்டும், ஒருவர் எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் செய்தால் அவருக்கு சஃபர் கடமை, அந்த சஃபரில் அவர் எத்தனை நாள் அவர் தொழுகலாம் என்பதாக தொழுகை சார்ந்த தலைப்புகளை நமக்கு மத்தியில் விழாவரியாக நமக்கு மத்தியில் உரையாடினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்த வண்ணமாக இது மூன்றாவது மக்களுக்கான மார்க்க அரங்கம். இந்த மார்க்க அரங்கம் எதை பற்றி என்று பார்த்தால், யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறானே, இரு உலகத்திற்கும் சர்தார் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு உறவோடு எப்படி இருந்தார்கள், தன்னோடு நண்பரோடு எப்படி இருந்தார்கள், அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பல தலைப்பின் கீழ் நம்மளுடைய மாணவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய வாழ்வியலும் என்ற தலைப்பில் இந்த வாரம் மார்க்க அரங்கம் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது கிடைக்கக்கூடிய இல்முகளை நாம் உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். அதை தொடர்ந்து முதலாவதாக எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் பேச வருகிறார் தௌஃபீக் அஹ்மத். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் இந்த ஈருலகத்தின் இரட்சகராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் சொல்லை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள். தன்னுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள சொன்னார்கள். தன்னுடைய தாயாரிடத்தில், தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரத்தை இவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொல்லி நம்மளுக்கெல்லாம் வலியுறுத்தினார்கள். அதை பற்றி உங்களிடத்தில் ஒரு சில முக்கிய குறிப்புகளையும் நான் எடுத்து வந்துள்ளேன். ஆரம்பமாக இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒரு சிறிய சிறிய விஷயங்களுக்கு நம்முடைய இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழுகின்றோம். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஒரு சொத்து விஷயத்தின் காரணமாக, தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகு சொத்து விஷயத்தின் காரணமாக தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ சமூகங்கள் தன்னுடைய மரணம் வரை பிரிந்து துண்டித்து வாழுகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைக்கு இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு எத்தனையோ தண்டனை அளிக்கப்படுது. ஈருலகத்திலும் சரி, மறுமையிலும் சரி, இப்படி இரண்டு உலகிலும் தண்டனை கொடுக்கப்படுவதற்கு ஒருவன் தகுதியானவன் என்றால் அவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன். ஒருவன் இரத்த பந்த உறவை துண்டிச்சிட்டான்,
அவனுக்கு ஈருலக தண்டனை என்பது தண்டனை அவனுக்கு கொடுப்பது என்பது அவனுக்கு தகுதியானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த இரத்த பந்த உறவுகளை துண்டிப்பது என்பது அதனுடைய காரணம் என்பது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது பல நிகழ்வுகள் நடந்தது. அதில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு நாட்டினுடைய மன்னத்தில் வியாபாரத்துக்கு சென்றிருப்பார்கள். வியாபாரத்துக்கு சென்றிருக்கும் பொழுதுல அந்த நாட்டினுடைய மன்னன் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கும் பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், அந்த மன்னன் கேட்பாப்புல, உங்கள் ஊருக்கு முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாமா, அவர் யாரும் அல்லாஹ்வை வணங்க சொல்கிறார், அவருக்கு எந்த ஒரு இணையை வைக்கக்கூடாதாமா, அவரை பற்றி சொல்லுங்க என்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த மன்னன் கேட்குறாங்க. உடனே அப்போ அந்த டைமிங்கில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கலை. அந்த டைமில் சொல்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள், முகம்மது வந்திருக்கிறது உண்மைதான், அல்லாஹ்வை வணங்க சொல்கிறாங்க, அவருக்கு அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் வைக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்க சொல்கிறாங்க, தொழுகையை நிலையாண்ட சொல்கிறாங்க. இறுதியாக ஒரு வார்த்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இரத்த பந்த உறவுகளோடு இணைந்து வாழ சொல்கின்றார்கள். எப்போ இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள், இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்பதாக நாட்டினுடைய மன்னரிடத்தில் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வும் சூரத்து நிசாவில் இதைத்தானே சொல்கின்றான். பல விஷயங்களை சொல்லி அடுக்கடுக்காக அடுக்கி கொண்டு வருகின்ற பொழுதுல அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுகின்றான். சூரத்து நிசாவில் 36வது வசனமாக பதிவு செய்யப்படுது. நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு இணக்கமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு கட்டளையிட்டு சொல்லுகின்றான். சூரத்து நிசாவை ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எத்தனையோ நிலைகள் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. வெறும் நம்ம இரத்த பந்த உறவுகளை துண்டிப்பவர்கள் வரலாறு மட்டும் பார்த்தா போதாது, வரலாறு மட்டும் கூறினால் போதாது. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த உலகில் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். இந்த இரத்த பந்த உறவுகள் பேணக்கூடிய விஷயம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். அம்ர் இப்னு அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். இப்போ அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கலை. இப்போ அன்ஃபஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் கேட்கின்றார்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இறை தூதர். இறை தூதர்னா உங்களுக்கு சில விஷயங்களை எத்தி வைக்க அல்லாஹ் என்னை அனுப்பினான். எந்த விஷயங்களை அன்ஃபஸா ரலியல்லாஹு எந்த விஷயங்களை எத்தி வைக்க அல்லாஹ் உங்களை அனுப்பினான் என்று கேட்டார்கள். அப்போ சொன்னார்கள், பல விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறார்கள், இரத்த பந்த உறவுகளை நீங்கள் இணைந்து வாழ்வதற்கு, அதை ஏவுவதற்கு, உங்களிடத்தில் கூறுவதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்கள் நம்மளாம் சிந்திக்க வேண்டும். இது இப்போ வந்ததல்ல, பெருமானார் நுபுவத்தினுடைய ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லவிட்டது. பெருமானுடைய நுபுவத்தின் ஆரம்பத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் இணை வைக்கக்கூடாது, ஜக்காத்து கொடுக்கணும், தொழுகை நிலைநாட்டும், இப்படியெல்லாம் அல்லாஹ் சொன்னாலும் கூட அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒருவனுக்கு எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், ஒருவன் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழுகின்றான். இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழுகின்ற பொழுதுல அவனை எல்லாம் தட்டி கழித்து விட்டு போகிறார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்கள், காரணத்தை இப்படியும் காட்டி சொல்லுகிறார்கள், எந்த ஒரு சபையில் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் இருக்கின்றானோ அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்கள் பார்க்கணும், இன்றைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது, அதில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு சில நபர்கள் இரத்த பந்த உறவுகளை துண்டித்தவர்களாக இருக்கின்றார்கள். அதுக்குத்தான் பெரும் சஹாபியர்கள் தன்னுடைய ஒரு சில சபைகளெல்லாம் துஆ கேட்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபியர்கள் எல்லாம் பெரும் சபைகளில் துஆ கேட்பதற்கு வேண்டாம் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால், ஒரு சபையில் இரத்த பந்த உறவுகளை துண்டிப்பவன் இருந்தால் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த கூட்டத்தில் இறங்கவில்லையோ அந்த கூட்டத்தில் துஆ கேட்டால் துஆ ஒப்புக்கொள்வதில்லை. அதுக்குத்தான் ஒவ்வொரு சஹாபியரும் இரத்த பந்த உறவுகள் துண்டித்து இருக்கக்கூடிய சபையில் துஆ கேட்க மாட்டார்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இப்போ உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் முஷ்ரிக்காக இருந்தார்கள், நீங்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி,
உங்கள் இரத்த பந்த உறவுகள் முஷிரிக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார். வரலாற்று நிகழ்வு பதிவு செய்யப்படுது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு ஆடை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், இது உங்களுக்கு யார் உங்களுடைய நேசமானவர்களிடத்தில் இதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரன் முஷிரிக்காக இருக்கிற இரத்த பந்த உறவு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்த பந்த உறவை சார்ந்தவர்கள் முஷிரிக்காக இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்காதவராக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு போய் பெருமானார் கொடுத்த ஆடையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. தன்னுடைய இரத்த பந்த உறவுகள் முஷிரிக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு மீது கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரிவாயத்துகள் ரீதியிலாம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னமும் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில் இருக்கிறீர்கள், அவர்களை நேசிக்கின்றீர்கள், அவர்களிடத்தில் பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை துண்டித்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சகாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பெருமானார் அவர்கள் இடத்துல வர்றாங்க. பெருமானார் இடத்துல வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இரத்த பந்த உறவுகள் இருக்கின்றார்கள், நீங்கள் சேர்ந்து வாழ சொன்னீங்க, நானும் சேர்ந்து வாழுறேன், அவங்க இடத்துல நான் நேசமாக இருக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னுடைய நேசத்தை அவர்கள் பொருட்படுத்தலை. அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கிற சொன்னீங்க, நான் நல்ல முறையில் தான் நடந்துக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழிக்கிறார்கள். அவர்களை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள சொன்னீங்க, நான் நல்ல முறையில் தான் அவங்களை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்கள், நான் என்ன செய்யணும் என்று கேட்கின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, நீ என்னவெல்லாம் இப்போ சொன்னியோ அதையெல்லாம் சரியான முறையில் செய். அவங்களை நேசி, அவங்களுக்கு அன்பு பாராட்டு, அவங்களுக்கு உபகாரம் செய், இதையெல்லாம் நீ சரியான முறையில் செய். நீங்கள் சரியான முறையில் இருந்து அவர்கள் உனக்கு எதிராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி என்பது உன்னின் பக்கம் இருக்கும், அல்லாஹ்வின் உதவி என்பது உன்னின் பக்கம் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக இருங்கள். அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் இல்லாமல் இருந்தாலும் சரியே, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக இருங்கள், அல்லாஹ்வின் உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டும் சொல்லலை, உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் இணைந்திருந்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஒரு ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுறாங்க. எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க, அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஹதீஸுகளும் ஒவ்வொரு விஷயம் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸியில் பதிவு செய்யப்படுது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் எவன் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றானோ அவனுடன் நான் சேர்ந்து வாழ்கின்றேன், எவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ அவனுடன் நான் துண்டித்து வாழ்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், அவெல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வாலிபம் திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு தன்னிடத்திலே பிறந்த அக்கா தங்கையாக இருக்கட்டும், தன்னுடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், எத்தனையோ நபர்களை இன்றைக்கும் வரை தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய நிலைமை நாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகின்றான், சோதனைகளை அனுபவிக்காமல் உங்களுக்கு சுவனம் கிடைத்து விடுமா என்று கேட்கின்றான். அப்ப சோதனைகளை அனுபவிச்சாதான் ஒருவன் சுவனம் கிடைக்கும். அப்போ ஒருவனுக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சிம்பிள் ஷார்ட் வழி என்ன? அதுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரத்த பந்த உறவின் மூலமாக ஒரு வழியை காட்டுகின்றார்கள். எவன் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்கின்றானோ அவனுடைய உடல் என்பது சுவனத்துக்கு ஹலாலாகப்பட்டு விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால்
இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கும், அவனுடைய அருள்கொடையும் நம்ம மீது இறங்கும், அவனுடைய சுவனமும் நம்மளுக்கு பரிசாக அளிக்கப்படும் என்பதாக இன்றைக்கு எத்தனையோ இருமல் மடத்தனமாக இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பிரிந்து வாழ்கின்றார்கள். ஆக இனி வரும் காலங்களில் தன்னுடைய இரத்த பந்தங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு குழப்பங்களுக்கு நம்மை ஆளாக்கினாலும் சரி, அவரோடு இணைந்து இறுதி வரை இணைந்து அவர்கள் வாழ்வோமாக என்று கூறி நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆவை எதிர்பார்த்தவனாக உங்களிடம் விரைவுகிறேன். ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் முனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாவாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அதைத் தொடர்ந்து எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சிறுவர்களும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் உரையாட வருகிறார் KF முகமது முஃபீஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா குல்லி மலாயிகத்திகல் முகர்ரபீன் வ அலா அஹ்லி தாஅத்திக அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله جل شانه تعالى في القرآن الكريم إنك لعلى خلق عليم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا. صدق الله رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலமாக்கள், அதிலும் இந்த ஒரு நல்ல மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகத்திலே படைத்த அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கான காரணம் நம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் இந்த உலகிலே அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நாம் காணும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டிய பல்வேறு விதமான வழிகாட்டுதல் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நாம் காணும் பொழுது இன்றைய சூழ்நிலையிலே அது மிகவும் குறைந்து விட்டது. நாம் மிகவும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களிடத்திலே, சிறு பிள்ளைகளிடத்தில் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள், நம்மளை எவ்வாறெல்லாம் இருக்க சொல்லி ஏவி இருக்கிறார்கள் என்று நாம் காணும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ மின்னா அஹதுன் மல்லம் யர்ஹம் ஸகீரனா. நம்மிலே சிறியவர்கள், சிறிய பிள்ளைகளிடத்திலே இரக்கம் காட்டாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுடைய விஷயத்திலே மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். அவர்கள் மீது கோபப்படாமல், சிறியவர்கள் வந்தால் அவர்களை எவ்வாறெல்லாம் சரியான முறையிலே அவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று தெரிந்து நபி அவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கம் காட்டி நல்ல முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய தெருக்களிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக சிறிய பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வருவதை பார்த்த சிறுவர்கள்
அனைவர்களும் ஒதுங்கிவிட்டார்கள். நபியவர்களுக்கு வழிவிட்டவாறு அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். என்றாலும் அபு மஹ்தூரா என்கின்ற ஒரு சிறிய சஹாபி, அச்சிறுவர் மட்டும் நபியவர்களுக்கு நடுவிலே நின்று கொள்கிறார். ஒதுங்காமல் அவ்வாறு நின்று கொள்கிறார். அப்பொழுது நபியவர்கள் கோபப்படாமல் அச்சிறுவருக்கு அருகிலே சென்று அவர்களுடைய தலையை நீவிவிட்டு நபி அவர்கள் சென்றார்கள் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. எவ்வளவு அழகிய முறையில் நபி அவர்கள் சிறியவர்களிடத்திலே நடந்திருக்கிறார்கள். நபியவர்களுடைய குணம் என்பது மிகவும் மகத்துவமான குணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நிச்சயமாக நீ உயர்ந்த ஒரு மகத்துவமான குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு வயது முதிர்ந்த சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த சஹாபி இக்ரா பின் ஹாபிஸ் என்கின்ற சஹாபி சொல்கிறார், எனக்கு மொத்தம் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவருக்கும் ஒரு பொழுதும் நான் முத்தம் கொடுத்ததே கிடையாது என்பதாக அவர் சொன்ன பொழுது நபி அவர்கள் அதற்கு கூறுகிறார்கள், மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், எவர் இரக்கம் காட்டவில்லையோ சிறியவர்களின் மீது, மற்ற மனிதர்களின் மீது எவர் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ்வினால் அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். முக்கியமாக சிறுவர்களுடைய விஷயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்கள் மீது கோபப்படாமல் நபி அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தார்களோ அதை போன்று நாம் நடக்க வேண்டும். நபி அவர்கள் இவ்வாறு சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கு பல்வேறு விதமான நிலைகளிலே சிறுவர்களிடத்தை நபி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு முறை நபி அவர்களுடைய பேத்தி உமாமா பின்த் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறிய பிள்ளை கை குழந்தையாக இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது அச்சிறு பிள்ளையை கையிலே தூக்கி கொள்வார்களாம். வைதா சஜத, நபி அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது அந்த சிறிய பிள்ளையை பக்கத்திலே அமர வைத்து விட்டு சஜிதா செய்வார்களாம். சஜிதா செய்து விட்ட பிறகு வைதா காம, அவர்கள் எந்திரிக்கும் பொழுது திருப்பி அந்த சிறிய பிள்ளையை தன்னுடைய கையிலே தூக்கிக் கொள்வார்கள் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதுவும் ஒரு முறை நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சஜிதாவிலே இருக்கும் பொழுது நபி அவர்களுடைய முதுகிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி அவர்களுடைய பேரர்கள் இருவரும் நபி அவர்களின் முதுகிலே ஏறிக்கொள்கிறார்கள். ஏறிக்கொண்டு அவர்கள் நபி அவர்களின் முதுகிலே ஏறி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கவில்லை. எதுவரை என்று சொல்லும் பொழுது ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது, அச்சிறுவர்கள் இருவருடைய தேவை முடியும் வரை அவர்கள் சந்தோஷமாக விளையாடி முடித்து கீழே இறங்கும் வரை நபி அவர்கள் சஜிதாவிலேயே இருந்தார்களாம். அவங்க 2 பேரும் இறங்கினதுக்கு அப்புறமா தான் நபி அவர்கள் சஜிதாவிலேயே இருந்து எந்திரித்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர், சிறிய சகோதரர் அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட்டி வருகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அச்சிறுவரை பார்த்து சொல்கிறார்கள், மா ஃபஅலல் உமைர் அத்தாயிர் ஸகீர் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் சிறிய பிள்ளைகளை நம் வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளா கொஞ்சம் இல்லை, அதை போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சின்ன பறவை என்ன செஞ்சுச்சு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி நபி அவர்கள் அச்சிறுவனை கொஞ்சுகிறார்கள். இவ்வாறெல்லாம் நபி அவர்கள் சிறிய பிள்ளைகளிடத்திலே இரக்க குணத்துடன் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு நபி அவர்கள் சிறியவர்களிடத்தில் இருந்தாலும் அச்சிறுவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த இடத்திலே எல்லாம் அவர்கள் தவறு செய்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நபி அவர்கள் அழகிய முறையிலே, மிகவும் கோபப்படவில்லை, அழகிய முறையிலே நபி அவர்கள் நல் வழிமுறையை அச்சிறுவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபி சிறிய வயதிலே இருக்கும் பொழுது நபியுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கையிலே ஒரு தின்பண்டத்தை, உணவுப் பொருள் ஒன்றை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்றார். அதை சாப்பிட போகும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா குலாம், ஓ சிறுவனே, பிஸ்மில்லா சொல்லிவிட்டு சாப்பிடு.
உன்னுடைய வலது கையால சாப்பிடு என்று நல் வழிமுறையை சிறுவருக்கு நபி அவர்கள் சிறிய வயதிலேயே நல்ல ஒரு அமைப்பிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருந்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது வருகிறார்கள். நபி அவர்களிடம் வரும் பொழுது நபி அவர்கள் இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சிறிய பிள்ளைதான். தொழுகையின் மீது இருக்கின்ற ஆவலினாலும் நபி மீது இருந்த பற்றினாலும் அஸ்ஸஹாபி நபியுடன் சேர்ந்து தொழுகிறார். தொழுது முடித்த பிறகு எந்திரிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய பிள்ளைதான். எந்திரிக்கும் பொழுது வலது கையை ஊண்டி இடது கையை ஊண்டி எந்திரித்தாரலாம். அப்பொழுது நபி அவர்கள் உடனடியாக சிறுவரை கண்டிக்காமல் மிகவும் மெதுவாக மெல்லினமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், இடது கையை ஊன்றி எந்திரிக்காதே, உன்னுடைய வலது கையை ஊன்றி எந்திரி என்பதாக அழகிய வழிமுறைகளை சிறிய பிள்ளைகளுக்கு அழகிய முறையிலே கோபப்படாமல் அவர்களின் மீது கடுகெடுத்து கொள்ளாமல் அழகிய முறையிலே எடுத்து கூறினார்கள். இவ்வாறே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நபி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூறிய ஒரு அறிவுரை நாம் நம்முடைய வாழ்விலேயும் நாம் இதை எடுத்து நடக்க வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா குலாம், ஓ சிறுவனே, இன்னி முஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகள் எல்லாம் கற்றுத்தரேன், இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில பாதுகாத்துக்கொள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு நீண்ட ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நீ பேணுதலாக இரு. தொழுகின்ற விஷயத்திலே, இபாதத்தினுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடு விஷயங்களிலே நீ பேணுதலாக இரு. யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் பேணிக்கொள்வான், உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். நீ அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வை முன்னோக்குவாய், அல்லாஹ்விற்கு அருகிலே நீ சென்று விடுவாய் என்று சொன்னார்கள். பிறகு சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது தேவையா, நீ ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமே உதவி தேடு, நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடமே கேளு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மிகவும் முக்கியமான வார்த்தை இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வாழும், மேலும் நீ அறிந்து கொள், அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்தினர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதோ ஒரு பயனை அளிக்க வேண்டும், உனக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் நாடினால், அவர்கள் அனைவர்களும் நாடினாலும் அல்லாஹ் உனக்கு நாடிய நலவை தவிர அவரால் வேறு எதுவும் கொடுத்து விட முடியாது. அதை போன்ற அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்தினர்களும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கை தர வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உனக்கு நாடிய தீங்கை தவிர அவரால் தந்துவிட முடியாது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, கலாக்கதிரினுடைய ஏடு காய்ந்து விட்டது, அதிலே மாற்றம் செய்ய முடியாது, அல்லாஹ் எதை நாடினானோ அது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான கருத்து இந்த ஹதீஸிலே உள்ளடங்கி இருக்கிறது, நாம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். இறுதியாக என் உரையை முடிப்பதற்கு முன்பாக இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போரிலே பார்க்கிறார்களாம். எதை பார்க்கிறார்கள்? ஒரு பெண்மணி. எப்படிப்பட்ட பெண்மணி? போரிலே தன்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான். கொல்லப்பட்ட மகனை பார்த்த தாய் போரிலே இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் பார்க்கிறார்களாம். பார்த்துவிட்டு நபி அவர்கள் அதற்கு பின்பு சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், இவ்வாறு போர்க்களங்களிலே பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லப்படுவதை நான் முற்றிலும் வெறுக்கிறேன், இதை தடுக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமிய வரலாறுகளிலே அதற்கு பிறகு எந்த ஒரு போரிலும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படவில்லை என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது, கர்பலா போரை தவிர. அதை தொடர்ந்து இன்றைய சமூகத்தை நாம் காணும் பொழுது, இன்றைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், பாலஸ்தீனத்திலே காசா மக்களை, சிறுவர்களை எல்லாம், சிறிய பிள்ளைகளை எல்லாம் இன்றைய சூழ்நிலையில் இஸ்ரேலியர்கள் கொலை செய்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான விஷயம்! சிறிய பிள்ளைகளிடத்தில் நபி அவர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்கள். என்றாலும் அந்நிலையில் நபி தடுத்த ஒரு விஷயத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை, சிறிய பிள்ளைகளினுடைய விஷயத்திலே போர்க்களங்களிலே அவர்கள் சிறிய பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். வருகின்ற காலங்களிலே இவ்வாறு எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடிபடுகிறார்களோ அவர்கள் அந்த அனைத்து தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதாக நம் அனைத்து துவாக்களிலும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே
நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வமா தௌஃபீகு இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாமங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். அதைத் தொடர்ந்து விருந்தாளிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்தார்கள். ஒரு விருந்தாளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதாக விருந்தாளிகளும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பின் கீழ் முகமது சாஜித் அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم. وقال نبينا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وخذ قلبي بحق سيدنا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் நம்மை எல்லாம் இந்த மஜ்லிஸில் அமர வைத்திருக்கின்றான். எவ்வாறு அமர வைத்தானோ இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை அதே போன்று நம் வாழ்நாளில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த சமூகம் என்பது பல்வேறுபட்ட விஷயங்களில் வழி தவறி கொண்டு இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக விட்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் விருந்தினர்களை உபசரிப்பது என்பதும். எந்த அளவிற்கு விருந்தினர்களை உபசரிக்கதும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்றால், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம்? அல்லது நாம் விருந்தினராக சென்றால் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம்? அந்த விருந்தில் ஏதேனும் சிறு குறைகள் இருந்தால் அதை நாம் மறைக்காமல் வெளிப்படுத்தி விடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களை ஒரு மூதாட்டி விருந்துக்கு அழைக்கின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் அந்த விருந்துகளை கலந்து கொள்கிறாங்க. அப்போ அந்த மூதாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை கொத்தை தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டு கடைசியில் முழுமையாக அந்த திராட்சை கொத்தை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்பது எப்பயுமே எந்த உணவாக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு அவ்வாறு நடக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வாறு சாப்பிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், எப்பயுமே நீங்கள் எல்லா உணவையும் கொடுத்து தானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களே அந்த பழம் அவ்வளோ ருசியாக இருந்துச்சா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அந்த பழம் என்பது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, அதனால நானே சாப்பிட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள். நமக்கு இந்த விஷயத்தில் இருந்து இரண்டு விதமான படிப்பினைகள் கிடைக்கின்றது. ஒன்று, நாம் விருந்திற்கு சென்று அந்த விருந்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால்
அதை மறைத்து இருக்க வேண்டும். மற்றொன்று, நமக்கு பிடிக்காத உணவு என்பது மற்றவர்களிடம் கொடுத்து சாப்பிடக்கூடாது என்பதாக நமக்கு படிப்பினை தருகின்றார்கள். எந்த அளவிற்கு விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது விருந்தினர்களை கவனிப்பார்களாம். பொதுவாக ஒரு நோயில் இருக்கிறவன் அவனோட உடம்பவே கவனிக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும், கவனிக்கணும் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அந்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு பெரும்பாலும் பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அன்றைய காலத்தில் மக்ரீபுடைய தொழுகைக்கு பின்று இரவுடைய உணவு சாப்பிடுகின்ற நேரம். அப்பொழுது நபி மக்ரீப் தொழுகைக்கு பின்பு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஒரு 10 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தினர் வந்துட்டால் நம்முடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கின்றது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி நல்லா சால்னா காய்ச்சக்கூடியவங்க. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்திற்கு அழைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் கூட ஆயிஷாவும் இருக்காங்கன்னு சொல்லும் போது, இல்லை அந்த சஹாபி இருந்துட்டு யாரை சொல்ல நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீண்டும் அந்த சஹாபி இருந்து யாரை சொல்ல நீங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கூட ஆயிஷா இருக்குன்ற சொல்லும் போது அந்த சஹாபி ஒத்துக்கொண்டு 2 பேரும் சாப்பிட போடுறாங்க. ஆக இந்த விஷயத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் விருந்துக்கு செல்கின்றோம். ஒரு கணவர் விருந்துக்கு செல்கின்றார் என்றால் தன் மனைவியையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதே போன்று மற்றொரு விஷயத்தில் ஒரு டெய்லரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியும் சொரக்கா சால்னாவும் வச்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தில் அமர்ந்துட்டு சாப்பிடும்போது அந்த சால்னாவில் இருக்கிற சொரக்காவை எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க தேடி. ஏன்னு பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காய் என்பது பிடிக்கும் என்பதாக தெரிய வேண்டுகின்றது. ஆக நாம் விருந்திற்கு போனோம் என்று சொன்னால், நமக்கு பிடித்த விதைகள் இருந்தது என்று சொன்னால் நாம் அதை எடுத்து உண்டு கொள்ளலாம் என்பதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களிலும் நமக்கு நல்வழியவே காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அவர்களை பின்பற்றாமல் இந்த உலகத்தின் விஷயத்தில் மூழ்கி கொண்டு இருக்கின்றோம். ஆக வரக்கூடிய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தில் எல்லாம் இவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதே போன்று நாம் மரணிக்கும் வரை எவ்வாறு நடந்து கொள்ள தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாவல்களை மேம்படும் அதிகப்படுத்தி தருவாராக. ஆமீன். அதைத் தொடர்ந்த வண்ணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடைகளோடு, அதாவது விலங்குகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய விலங்குகள் இருந்துச்சு. குதிரை இருந்துச்சு, ஒட்டகங்கள் இருந்துச்சு, பூனைகள் இருந்துச்சு. இந்த விலங்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பின் கீழ் விலங்குகளும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد إنك لعلى خلق عليم. وقال عيلا وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم ما من مسلم يغرس فرشا غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة
إلا قال له به صدقة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் நாதாக்கள் ஷுஹதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை பற்றி கூறும் பொழுது இப்படி கூறுகின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நம்ம முஃபீஸ் மௌலா கூட சொன்னாங்க. என்ன அர்த்தம் என்று பார்த்தோமே ஆனால், யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் ஒரு மகத்தான ஒரு நற்பண்பின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றான். அல்லாஹ்விடம் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி கூறவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் தங்கள் ஊரார்களுடனும் தம் இனத்தவரான மனிதர்களிடனும் மட்டும் அப்படி நடந்து கொண்டதற்காக கூறவில்லை. மாறாக அவர்கள் விலங்கினங்களிடம் கூட அவர்கள் மிகவும் சிறந்த பண்புடன் நடந்து கொண்டதால் தான் அல்லாஹு தஆலா இன்னக லஅலா ஹுலுகின் அலீம் என்று கூறுகின்றான். அது மட்டுமல்ல, மற்றொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று கூறுகின்றான். என்ன அர்த்தம் என்றால், யா ரசூலுல்லாஹ், உங்களை இந்த அகிலத்திற்கு ஒரு அற்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மட்டும் உங்களை நான் அறக்கொடையாக இறக்கியிருக்கிறேன் என்று கூறவில்லை. உங்கள் மனித வர்க்கத்திற்கு மட்டும் நான் உங்களை அற்கொடையாக இறக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான், அகிலத்தார் அனைவருக்குமே, இந்த அகிலம் அனைத்திற்குமே உங்களை ஒரு அற்கொடையாக இறக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். விலங்கினங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலங்கினங்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் சற்று பார்த்தோமேயானால் நமக்கு வியப்பாக இருக்கின்றது. ஒரு மனுஷன் ஒரு விலங்கினத்திடம் கூட இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே மிகவும் சிறந்த, மிகவும் ஒரு நல்ல பண்போடு தான், நல்ல ஒரு குணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்கினங்களை வளர்த்தார்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய பட்டியலே போடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விலங்கினங்களை அதாவது பல கால்நடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு குதிரை வளர்க்குறாங்க. அந்த குதிரைக்கு பேர் சகப். அதுக்கு பிறகு அவங்க நிறையா கோவேறு கழுதை, தல்தல் அப்படின்னு கூறப்படுற ஒரு கோவேறு கழுதை, அஃபீர் அப்படின்ற ஒரு கழுதை, கசுவா, கல்லுபா அப்படின்னு ஒரு 2 ஒட்டகம் நிறையா வளர்த்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குதிரை ரொம்பவே பிடித்த ஒரு மிருகமாக இருந்தது. மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறும்பொழுது கூறுகின்றார்கள், மாயகுன் ஷைஅன் அஹப்ப இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஹைல் என்று கூறுகின்றார்கள். என்ன அர்த்தம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குதிரையை தவிர மிகவும் பிரியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததில்லை என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குதிரையை தடவி கொடுக்குறவர்களாக இருந்தாங்க. அவங்க ஒரு குதிரைக்கு கூட ஒரு நல்ல பண்போட அந்த குதிரையை தடவி கொடுத்து அடிக்கலை. இப்போல்லாம் பாருங்கள், குதிரை ஓட்டுறவங்கலாம் நம்ம பார்த்தோம்னா இப்போல்லாம் ரேரு தான், இருந்தாலும் பார்த்தோம்னா கையில் ஒரு சாட்டையோடு தான் சுற்றுறாங்க. ஏன்? அந்த குதிரையை அடித்து அப்போ தான் அது ஸ்பீடாக போகும்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நல்ல பண்போட அந்த குதிரையை தடவி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூனைக்கு இரக்கம் காட்டினார்கள். அதற்கு
உணவு அளித்தார்கள், அதற்கு தண்ணீர் புகட்டினார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகின்றது. சரி, நம்ம விலங்கினங்களுக்கு நல்ல பண்போடு தான் நடந்து கொள்ள அப்படின்னாலும் நம்ம அதுக்கு சுமைகள் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விலங்கிற்கு அதிகமான சுமையை கொடுத்தால் அதை கண்டிக்கின்றார்கள். ஒரு டைம் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடியே நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அன்சாரி தோழர்களுடைய அவங்களுக்கு சொந்தமான ஒரு சுவற்றை வந்து நாங்கள் கடந்தோம். அப்போ அங்கே ஒரு ஒட்டகம் நின்றுருந்துச்சு. அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு ஏக்கத்தோடு பார்த்துச்சு. அப்புறம் அந்த ஒட்டகம் கண்ணீர் வெடித்தது அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகம் கிட்ட போய் அந்த ஒட்டகத்தோடைய கண்ணீரை துடைத்து விட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, இந்த ஒட்டகத்தோடைய எஜமானன் யார், யாருக்கு இந்த ஒட்டகம் சொந்தமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு அன்சாரி தோழர் வராங்க, ஓடி வராங்க. யார சொல்லலாம், இந்த ஒட்டகம் என்னோட தான் யார சொல்லதா அப்படின்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு அதாவது உங்களை இந்த கட்டுப்படுத்தி தந்தான்ல, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை இந்த ஒட்டகத்தோட விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்டுட்டு, நிச்சயமாக இந்த ஒட்டகன்றது என்கிட்ட வந்து முறையிடுது, நீங்கள் அதுக்கு அதிகமான சுமைகளை தரீங்க, அதிகமான கஷ்டங்களை அதுக்கு தரீங்க அப்படின்னு அது முறையிடுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அதிகமான சுமையை தரக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் கூறும் பொழுது, விலங்கினங்களுக்கு நம்ம துன்புறுத்தினால் அது நம்மளை நரகத்திற்கு கூட்டிட்டு போகிற ஒரு காரணமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு நல்ல பெண்மணி எப்படி அவங்க 5 வக்து தொழுவாங்க, சதகா செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு பூனையை வளர்த்து வந்தாங்க. அந்த பூனையை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பூனைக்கு சாப்பாடு தரல, அந்த பூனைக்கு தண்ணீர் புகட்டல. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பூனை இறந்து விடுது. இந்த பெண்மணியும் இறந்து விட்டாங்கன்னா, இந்த பெண்மணி இறந்து விடுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த பெண்மணியை வந்து நரகத்திற்கு நுழைத்து விட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வளர்த்து வந்த அந்த பிராணிக்கு உணவளிக்கலை, அதை சுதந்திரமாக விடலை, அதற்கு தண்ணீரும் புகட்டலை என்ற காரணத்தினால்தான். அது மட்டும் இல்லை, நம்ம விலங்கினங்களுக்கு நாம் உணவளித்தால் அதற்கு தண்ணீர் புகட்டினால் நமக்கு அது சொர்க்கத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும்போது கூறுகிறாங்க, இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பனி இஸ்ராயலில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. இப்படிப்பட்ட பெண்மணி விபச்சாரி. அவங்க அப்படிப்பட்ட பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கிணத்து பக்கத்தில் ஒரு நாய் வந்து நாக்கை தொங்க போட்டு ரொம்ப தாகத்தில், இன்னும் கொஞ்சம் விட்டால் அந்த தாகத்திலே அந்த நாய் இறந்து போயிடும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாய் இருக்குது. இந்த பெண்மணி பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு அவங்களுடைய அந்த கால் உரையை கலட்டி அதில் அவங்களுடைய முந்தானியை கட்டி அந்த கிணத்துல விட்டு தண்ணீர் எடுத்து இந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவர்களை, அந்த பெண்மணியை சொர்க்கத்திற்கு நுழைக்கின்றான் என்று அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்கினத்திற்கு உணவளிக்கிறத ஏவனாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யக்ரஸு கர்ஸன் அவ் யஸ்ரஉ ஸரஆ ஃபயாக்குலு மின்ஹு தைர் அவ் இன்சான் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி சதகா. அதாவது எந்த ஒரு முஸ்லீம் அவர் ஒரு நாற்று நடுகிறார், இல்லை ஒரு மரத்தை நடுகிறார் என்றால் அதிலிருந்து ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு கால்நடையோ அந்த மரத்திலிருந்து அந்த அவர் நட்ட விஷயத்திலிருந்து சாப்பிட்டுச்சுன்னா இவருக்கு அது ஒரு சதகாகவே தவிர வேற எதாக அமையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்க, இந்த மரம் வளர்க்குறது கூட நமக்கு ஒரு சதகத்துல் ஜாரியாதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்க பயணத்தில் இருக்காங்க.
சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ இந்த சஹாபாக்கள்லாம் ஒரு சின்ன பறவையை பார்க்குறாங்க. அந்த பறவை தன்னோட குட்டிங்களோடு இருக்குது. இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு 2 குட்டியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த தாய் பறவை என்ன பண்ணுது, இந்த பறந்து இவங்க கிட்ட வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த பறவையை அதோட குட்டிங்களை எடுத்து யார் இதை திடுக்கிட செஞ்சாங்க, அவங்க அந்த பறவையோட குட்டியை அந்த பறவைகிட்டையே கொடுத்துடட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு தாய் பறவையை, அதாவது ஒரு தாய் விலங்கினத்தை அதோட குட்டியை விட்டு நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு டைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறும்பிட்ட கூட எப்படி நடந்திருக்காங்கன்ட்டு பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காரணும் அப்படின்றக்காண்டி அந்த இடத்துல பார்த்தா நிறைய எறும்புகள்லாம் சுற்றிட்டு இருக்கு. சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த எறும்புகளை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, தீ வச்சிடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த எறும்புகள்லாம் தீ வச்சிருக்கிறது பார்த்த உடனே யார் இந்த எறும்புகள்லாம் எரிச்சது அப்படின்னு சஹாபாக்களிடம் கேட்டப்ப சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் யாரை சொல்லலாம், நீங்கள் உட்காரணுன்றக்காண்டி தான் நாங்கள் எரித்தோம் அப்படின்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கண்டிக்கும் விதமாக சொல்கிறாங்க, நெருப்பை படைத்த அல்லாஹ்வை தவிர யாருமே ஒரு விஷயத்தை நெருப்பை கொண்டு அதாபு செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்பானி கொடுக்கும் பொழுது கூட, ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு கோழியோ அறுக்கும் பொழுது கூட அதில் நல்ல முறையே பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இன்னல்லாஹ தஆலா கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை ஃபஇதா கதலு ஃபஅஹ்ஸனு கிதலா ஃபஇதா தபஹு ஃபஅஹ்ஸனு திபஹா ஃபல் யஹுத் அஹதுக்கும் ஷஃபரதஹு வல் யுரிஹ தபீஹதஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். என்ன அர்த்தம் என்று நம்ம பார்த்தோமேயானால், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நற்செயலை கடமையாக்கி இருக்கின்றான். எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை கொலை செய்வதாக இருந்தாலும், அதாவது நமக்கு தீங்கிழைக்கூடிய, இப்போ பாம்பு வருது, சும்மா போயிட்டு இருக்கிற பாம்பு கொல்லக்கூடாது. நமக்கு கொத்த வருதா அப்போ தான் அதை கொல்லணும். அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அதை அழகிய முறையில் கொல்லுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நம்ம இப்போ குர்பானி கொடுக்குறோம் என்றால் அதிலேயும் ஃபைதா தபிஹு ஃபஹ்ஸினு திபஹா, நீங்கள் குர்பானி கொடுத்தால் அதிலும் கூட மிகவும் அழகிய முறையில் குர்பானி கொடுங்கள். அது என்ன அழகிய முறையில் குர்பானி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறாங்க, உங்களுடைய கத்தியை நீங்கள் நல்லா ஷார்ப்பாக்கிக்கோங்க. என்னடா ஷார்ப்பாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அறுக்க வேணான்னு சொல்லாமே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதை நல்லா ஷார்ப்பாக்கிக்கோங்க. ஏன் என்றால் நம்ம ஷார்ப்பாக்கி கொண்டோம், அந்த கத்தியை நல்லா ஷார்ப்பாக்கணும்னா ஒரே வெட்டில் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த விலங்கு வந்து இறந்துடும். நம்ம ஷார்ப் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம போட்டு அறுக்கணும், அது ஒரு அதாபாக அதுக்கு இருக்குன்றனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அந்த குர்பானி கொடுக்கும்போது கூட மிகவும் அழகிய முறையில் நம்ம குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். எனவே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதில் முழுவதுமாக நம்மளால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட அதிலிருந்து ஒரு 5%ஆவது, ஒரு 1%ஆவது நம்ம அவங்கள பின்பற்றி வாழக்கூடிய நசீபை நம் வாழ்க்கையில் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நாவாற்றலை மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன். இந்த அரங்கத்துடைய கடைசி பேச்சாளர் என்று கூட சொல்லலாம். இவங்க எந்த டாப்பிக்கில் பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட அண்டை வீட்டாரிடம் எப்படி நடந்து கொண்டாங்க, தன்னில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், அண்டை வீட்டாரும் நபிகளாரும் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் பேச வருகிறார் முகமது இலியாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத்.
قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعترت العوالم بطيب ذكره وريان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا طبخت المرقة فأكثر ماءها صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியம் அடைந்த உம்மத்தார்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக என்கின்ற துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நான் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் அந்த மனிதருக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் அவசியம், எந்தெந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வஸ்து அவனுக்கு உதவியாக இருக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா மிகச் சிறப்பாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயமாக இருப்பது அவன் உண்ணக்கூடிய உணவும் அவனுடைய குடிபானங்களும் தான். அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா செறிவரையாக படைத்திருக்கிறான். இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது துன்பமோ துயரமோ வந்தால் அவன் முதலாவதாக அந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்வானோ இல்லையோ, அவன் குடும்பத்தார்கிட்ட சொல்கிறானோ இல்லையோ, அவனுடைய தாய் தந்தையிடம் சொல்கிறானோ இல்லையோ, முதலாவதாக அவன் சொல்லக்கூடிய நபர் யாருன்னா அவனுடைய அண்டை வீட்டார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த அண்டை வீட்டாரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அண்டை வீட்டார்களை பற்றி கூறிய ஹதீஸ்கள் என்ன? திருமறையில் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஆயத்துகளை கொண்டு இந்த அண்டை வீட்டார்களை பற்றி பேசுகிறார் என்று நாம் அவர்கள் பார்த்தோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு நபர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி அவர்களை பார்க்குறதற்காக இன்னொரு சஹாபி வராங்க. அன்சாரி தோழரான ஒரு சஹாபி வராங்க. இந்த அன்சாரி தோழர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கிறத. நீண்ட நெடிய நேரம் ரசூலுல்லாஹ் இந்த நபர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நபியவர்களை பார்க்க வந்த அந்த சஹாபியும் பொறுத்து இருக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாவை பார்க்காம நம்ம போகக்கூடாது, ரசூலுல்லாஹ்ட நம்ம பேசாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலே நின்றுருக்காங்க. இறுதியில் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட பேசி முடிச்சிட்டாங்க. இந்த சஹாபியும் போய் ரசூலுல்லாஹ்ட பேசுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களிடம் பேசுவதற்காக நான் நீண்ட நெடிய நேரம் காத்து கொண்டிருந்தேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. நீங்களோ இன்னொரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, அதனால் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அன்சாரி தோழரை பார்த்து சொல்கிறாங்க, இதுவரைக்கும் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. அந்த நபர் யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னிடம் பேசிக்கொண்டிருந்த நபர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த நேரத்தில் இன்னொரு ஹதீஸை சொல்கிறாங்க. என்னன்னா, மாசால யூசினி ஜிப்ரீல் பில் ஜாரி ஹத்தா தலந்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. மாசால யூசினி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்வதை விட்டு நீங்கவே இல்லை.
எப்போதெல்லாம் வஹியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறாரோ அந்த அனைத்து நேரத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடுத்தது சொல்கிறாங்க, பில் ஜாரி, என்னுடைய அண்டை வீட்டார்களை கொண்டு நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தா எதுவரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு எச்சரித்தார்கள் என்றால், எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்றால், தலந்து நான் எண்ணிக்கொண்டேன், அன்னஹு நிச்சயமாக அந்த அண்டை வீட்டார் இருக்கிறாரே, சைவர்ரிசுஹு என்னுடைய சொத்துக்கு அவர் வாரிசாய் விடுவாரோ என்பதாக எல்லாம் நான் நினைத்து கொண்டேன். அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டார்களை பற்றி எனக்கு அனுதினமும் அறிவித்து கொண்டிருந்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நபி அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் மக்கால வாழ்ந்து கொண்டிருக்கும் போதிலும் நபி அவர்களுக்கு அண்டை வீட்டார்கள் இருந்தார்கள். அதே ரசூலுல்லாஹ் மதீனாவில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நபி அவர்களுக்கு அண்டை வீட்டார்கள் இருந்தாங்க. இந்த இரண்டு இடத்துல ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. மக்கால வாழும் பொழுது நபி அவர்களுக்கு இருந்த அண்டை வீட்டார்களை பற்றி நம்ம பார்த்தோன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு நபருக்கும் நடந்திடக்கூடாத ஒரு விஷயம்தான் ரசூலுல்லாஹ்க்கு நடந்தது. அனுதினமும் அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் நபி அவர்களை துன்பப்படுத்தினார்கள், துயரப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இறைச்சி துண்டை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வாசலில் வந்து போட்டுருவாங்களாம். அந்த காஃபிரான நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வெளியில் அந்த இறைச்சியுடைய துண்டு போட்டுருவாங்க. நபி அவர்கள் அதை பார்த்து விட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நீலாம் என்னப்பா என்னுடைய அண்டை வீட்டார், இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறீங்களே, நீங்களாம் என்ன அண்டை வீட்டார்களாக இருக்கிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. யாரை? மக்கால இருந்த அண்டை வீட்டாரை பார்த்து. அதே மதீனாவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வை பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு 4 அண்டை வீட்டார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த 4 அண்டை வீட்டாருடைய வரலாறை நம்மவர்கள் பார்த்தோமே ஆனால் அதற்கான நேரம் இது அல்ல. இருந்தாலும் குறைவான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னால் கூறுகிறேன். அந்த அண்டை வீட்டார்களோடு நபியவர்கள் எவ்வாறெல்லாம் பழகினார்கள் என்று பார்த்தோமே ஆனால், இதுவரைக்கும் யார் அந்த மாதிரி பழகி இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய அண்டை வீட்டார்களோடு நபியவர்கள் உரையாடுவார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, இதா தபகத்தல் மரகத்தை, நீ சாப்பாடை நம்ம ஊற்றி சாப்பிட தெரியுமா அந்த குழம்பு, அந்த குழம்பை நீ காய்ச்சினாலும் ஃபக்ஸிர் மாஹா, அந்த குழம்புல கொஞ்சோண்டு தண்ணியை நீ அதிகமாக்கி போப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் அந்த குழம்பை சாப்பிடுறதுக்காக சொல்லலை, உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக சொல்லலை. மாறாக நபியவர்கள் எதுக்கு சொன்னாங்கன்னா, உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அந்த குழம்பை நீங்கள் பகிர்ந்து தாருங்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் தந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள். இதா தபகத்தல் மரக்கத்தை, உங்களில் ஒருவர் குழம்பை செய்தால், குழம்பை காய்ச்சினால் ஃபக்ஸிர் மாஹா, அதில் நீங்கள் தண்ணீரை அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி அவர்களுடைய ரிவாயத் இப்படியும் வருது, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், எந்த ஒரு நபர் அல்லாஹுவை கொண்டும் நாளை மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அவருடைய அண்டை வீட்டாருக்கு அவர்கள் நல்ல முறையில் அவர்களுடன் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த ரிவாயத்திற்கான அர்த்தம் வருகிறது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3 முறை ஒரு விஷயத்தை நபி அவர்கள் திருப்பி சொன்னாங்க. என்ன அந்த 3 விஷயம்னா, வல்லாஹி லாயுக்மின், வல்லாஹி லாயுக்மின் என்பதாக, அல்லாஹுமே சத்தியமாக உங்களில் ஒரு நபர் முழுமையான ஈமான் கொண்ட நபராக ஆக மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்படிப்பட்ட அந்த துர்பாக்கிய நபர் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க.
ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபர் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் என்பதாக சொன்னால் எதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? அவருடைய வாழ்க்கையில் அந்த நபர் என்னென்னலாம் தவறு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் யோசித்து கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அந்த நபர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொல்கிறாங்க, எந்த ஒரு நபர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்முறையில் பழகவில்லையோ, நல்ல முறையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லையோ, அந்த நபர்தான் முழுமையாக முக்மீன் ஆக மாட்டார் என்பதாக நபி அவர்கள் 3 முறை அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் நாம் பார்த்தோன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயத்தையும் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க பணக்காரராக இருக்கிறாங்க, இன்னொன்று ஏழையாக இருக்கிறாங்க. சரி, அப்படி பணக்காரராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருப்பார்ல, அவருக்கு சரிவரையான விஷயங்கள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கு அவங்க மறந்துடுறாங்க. அப்படியே அவங்க ஏழையாக இருந்தாலும் நம்மளாம் எப்படி பணக்காரங்கள்கிட்ட போய் கேட்கணும், அந்த தயக்கத்திலேயே அவருடைய வாழ்க்கை போய்விடுகிறது. ஆனால் இந்த முன்னாடி நம்ம சொன்ன இந்த ஹதீஸ், மன்கான மின்கும் யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரில் ஒரு நபர் வராரு. யாருன்னா மிகச்சிறந்த ஒரு இமாம், மிகச்சிறந்த ஒரு முஹத்தீஸ்ன்னு சொல்லலாம் இவங்களை. அவங்க பேர் அத்தாவுல் ஹுராசான் என்கின்ற ஒரு இமாம் வராங்க. ஒரு நாள் இந்த உஸ்தாத் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பாட அறையில் மாணவர்களோடு அமர்ந்து இருக்கும்போது இந்த ஹதீஸை எத்தி வைக்கிறாங்க. மன்கான மின்கும் யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் உங்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவருடைய அண்டை வீட்டார்களுக்கு அவர்கள் நல்முறையில் உபசரிக்க வேண்டும். இந்த ஹதீஸை கேட்குறாங்க. கேள்விப்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இமாம்கிட்ட கேட்குறாங்க, உஸ்தாதிட்ட, யா உஸ்தாத் அவர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் சொன்னீங்க, இதற்கான விளக்கத்தை மட்டும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி இந்த மாணவர்கள் உஸ்தாதிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த உஸ்தாது சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு நபர் அவருக்கு அண்டை வீட்டார்கள் இருந்தார், ஆனால் அந்த அண்டை வீட்டாருக்கு அவர் என்னென்னலாம் உதவி செய்யணும்னா, அவங்களுக்கு கடனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த கடனை தந்து இவர் உதவி செய்ய வேண்டும். அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவருடைய உடல்நிலை சரியாகும் அளவிலும் இந்த நபர் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. 3வது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த நபர் ஏழையாக இருந்தால் அந்த ஏழ்மை அவரிடமிருந்து நீங்கும் அளவு அந்த நபருக்கு நம்மவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி ஒரே ஒரு வரலாறை மற்றும் அந்த இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஊரில் மிகச்சிறந்த ஒரு இறை ஞானி, மிகச்சிறந்த ஒரு பெரியார் இருக்கிறாங்க. அந்த நல்லடியாருக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நல்லடியாருடைய அண்டை வீட்டாளர் இந்த நல்லடியார்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான நிலையில் நான் இருக்கிறேன், உண்ணுவதற்கு சரியான உணவு எனக்கு இல்லை, உடுத்துவதற்கு சரியான ஆடை என்னிடம் இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஏதோ என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சில தேவை இருக்குது, எனக்கு சில பல காசுடைய தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பெரியார் நல்லடியார் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட இருந்த பணத்தை அந்த ஏழ்மையாக இருந்த நபருக்கு தந்து உதவி செய்கிறாங்க. செஞ்சிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அழுகுறாங்க இந்த நல்லடியார். அந்த நல்லடியாரோடு இருந்த நபரெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் தான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்த நபருக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்களே, எதற்காக இன்னமும் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள் என்று கேட்கும்போது அந்த நல்லடியார் சொன்னாங்களாம், இத்தனை வருஷமாக நானும் இங்கே இருக்கிறேன், என்னுடைய அண்டை வீட்டார்களும் இங்கே தான் இருக்கிறாரு, அவருக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்குன்னு எனக்கு தெரியலையே, சொல்ல போனால் நான் போய் அவருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு பார்த்து நிறைவு செய்யணும், அவர் என்கிட்ட கேட்குற அளவுக்கு நான் இருக்கிறேனே என்பதாக அந்த நபர் சொன்னாங்களாம். இறுதியில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் கூறி விடை பெறுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரைக்கும்
அண்டை வீட்டார்களோடு எவ்வாறு எல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற சொன்ன ஹதீஸை நம்மவர்கள் பார்த்தோம். இதற்கு பிறகு ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ்னா, அண்டை வீட்டார்களோடு நாம் எவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது, எந்தெந்த விஷயம் எல்லாம் நம்மவர்கள் தவிர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க, ஒரு நபர் இருக்கிறார். எப்படிப்பட்ட நபர்னா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் திருடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபருக்கு என்ன தண்டனை? நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அவர் எந்த விஷயத்தை திருடினாரோ அதற்கான தண்டனை அவருக்கு கிடைக்கும். அதே ஒரு திருடக்கூடிய நபர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களிடம் ஒரு விஷயத்தை திருடினால் அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை? 10 நபர்கிட்ட திருடின தண்டனையை அல்லாஹு தாலா ஒரே நபர்கிட்ட திருடியதால, அண்டை வீட்டார்களிடம் திருடியதால 10 நபருடைய தண்டனையை இந்த ஒரே நபருக்கு அல்லாஹு தாலா தரான். அந்த நபர் 10 முறை திருடி இருந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாவம் கிடைக்குமோ, நாளை மறுமையில் எவ்வளோ பெரிய அதாபு அவருக்கு கிடைக்குமோ, அதே அதாபு ஒரே ஒரு நபர்கிட்ட தான் திருடினாரு, அவருடைய அண்டை வீட்டார்கள்ட்ட மட்டும்தான் திருடினாரு. அதனால் அவ்வளோ பெரிய பாவம் இவருக்கு கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆக என்னுடைய வார்த்தைக்கு நான் இறுதிக்கு வருகிறேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஹதீஸை வைத்து நம்மவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலும் சரி, இப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலும் சரி, நம்மள்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறாங்கன்னா அது யாரா வேணா இருக்கட்டும், அண்டை வீட்டார்கள் என்பதாக என்னுடைய தலைப்பு. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களிடம் உதவி கேட்கிறாரோ, குறிப்பாக நம்மளுடைய அண்டை வீட்டார்களுக்கு நம்மவர்கள் போய் கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது உதவி இருக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அந்த எந்த முறையில் நம்மவர்கள் நீக்க முடியுமோ அதற்கான சக்தியையும், செல்வத்தினால் சக்தியையும், நம்மளுடைய உடல்நாள் சக்தியையும் அல்லாஹ் தஆலா தருவான் என்கின்ற ஆகச்சிறந்த ஒரு துவாவை உங்களுக்கு முன்னால் வைத்தவனாக, உங்களுடைய துவாவை எதிர்பார்த்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹிரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியுடைய இறுதி தருணத்துக்கு நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது 3ஆவதான மக்களுக்கான மார்க்க அரங்கமாக இருக்குது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான மார்க்க அரங்கத்தை நம்ம செய்யணும். இந்த மதரசா இருக்கும் காலமில்லை, இந்த மதரசா கியாமத்து நாள் வரை இருக்கணும். அதுபோல் நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய இந்த அரங்கங்களும் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு ஆதரவு வச்சுக்கிறேன். அல்லாஹ் அதை நமக்கு நிறைவேற்றி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி தருணமாக நமக்கு மத்தியில் தௌஃபீக் மௌலானா அவர்கள் துஆ செய்வார்கள். الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم طول حياتنا وحياة أهلنا مع الصحة وسلامة وعافية. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை ஈன்றெடுத்து பெற்ற எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு போதித்து கொடுத்த எங்களுடைய உஸ்தாதமார்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், குஃப்ர், ஷிர்க், நிஃபாக், முர்த்தத்தானி, பொய்ப்புறம் போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா
யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் மரணித்திருந்தால் ரப்பே யா அல்லாஹ் அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் திருமணமாக அவர் இருந்தால் யா அல்லாஹ் அவருக்கு சாலிஹான ஜோடிகளை அமைத்து கொடுத்திரு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் யா அல்லாஹ் அவருக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை கொடுத்திரு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் மதரசாவில் நீ பரக்கத்தை செய்தல் ரஹ்மானே. ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் மதரசா எந்த ஒரு தோய்வுமின்றி கியாமத்து நாள் வரை நீடித்து நிலையான ஒரு மதரசாவை எங்களுடைய மதரசாவை ஆக்கிடு ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு பணிபுரியக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு நீண்ட ஆயுளை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே இங்கு ஓதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு ஓதக்கூடிய எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அனைத்து குடும்பங்களில் நீ நீண்ட ஆயுளையும் மன நிம்மதிகளையும் நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் பயில்வதற்கு யா அல்லாஹ் இந்த கட்டிடத்தை அமைத்து கொடுத்த யா அல்லாஹ் அமீர் அலிஜி அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையா ஆக்கிட ரஹ்மானே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து எங்களுக்கு தேவையை நிறைவேற்றக்கூடிய யா அல்லாஹ் ஜரீனா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் மன குழப்பங்களின்றி வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி போன்ற மோசமான விஷயங்களை விட்டு எங்களை காப்பாற்றிடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் கடன் வாங்கி இருந்தால் யா அல்லாஹ் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்துடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு போதித்து கொடுத்து எங்கள் உஸ்தாதுமார்களுடைய வீட்டிலே நீ நிம்மதியை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்வையை கொடுத்துடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய அமீர் அலிஜி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் மருத்துவ செலவுகளின்றி வாழ்க்கையும் நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மருந்து மாத்திரை அல்லாத வாழ்வையை கொடுத்துடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் மரணிப்பதற்கு முன்பாக கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய நசீபை கொடுத்துடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் கஅபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் நபியல்லாஹ் கபருக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நசீபை கொடுத்துடு யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் வானங்களில் பூமிகளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆஃபாத்துகளை விட்டு காப்பாற்றிடு யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ் ஞாபகம் மறதிகளை விட்டு காப்பாற்றிடு ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்க மறந்த அத்துணை துஆக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் நல்லடியார்கள் உன்னுடைய மேலான பொருட்டால் அங்கீகரித்துக் கொள் ரப்பே. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.